ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? பழைய ஏற்பாடு பைபிள் சங்கீதம் 11வது அதிகாரம். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். இது தாவீது பாடுறாரு. இது அவர் எதிரியினால் துரத்தப்படும்போது ஒளிஞ்சிட்டு இருந்து அந்த ஒரு மனக்குமுறலை பாடுறதாக அதில் இருக்கும். ஆனால் இது உண்மையில் நம்ம வாழ்க்கையில் அந்த மாதிரி இருக்கிற மனிதர்களுடைய ஒரு அழுக்குறலுடைய பிரதிபலிப்பு தான் அது. பாருங்கள், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். பிறகு நீங்கள் ஏன் என் ஆத்மாவை நோக்கி பச்சை போல உன் மலைக்கு பறந்து போன்னு சொல்கிறீங்க? இதோ துன்மார்க்கர் வில்லை வளைத்து செம்மையான இருதயத்தார் மேல் அந்தகாரத்தில் எய்யும்படி தங்கள் அம்புகளை நானிலே தொடுக்கிறார்கள். ஸோ இப்போ இது இவர் கடவுள்கிட்ட பேசுகிறார். நான் கர்த்தரை உங்களை தான் நம்பியிருக்கிறேன். ஆனால் நீங்கள் ஏன் என்ன ஒரு பறவை மாதிரி பறந்து மலைக்கு போ அப்படின்னு சொல்கிறீங்க? இந்த இடத்த விட்டுட்டு போ. இல்லை நிறைய சொத்து பிரச்சனை இந்த மாதிரி டைம்லலாம் விட்டுட்டு போகிறது அப்படிங்கிறது ரேராக சிலர் பண்ணுவாங்க. வேண்டாம் அது நமக்கு அப்படின்னு. அப்படி ஏன் என்னை போக சொல்கிறீங்க? ஏன்னா அப்படி போக சொல்கிறது தான் கடவுளுடைய வழி. யாக்கோபு கதை அது தானே. இல்லை ஏசையா அவங்க அண்ணனுக்கு யாக்கோபு மேலே கோபம் வருது. அவங்க அப்பாவை ஏமாற்றி ஆசீர்வாதம் வாங்கிட்டான் அப்படின்ட்டு. ஸோ அது தெரிஞ்சோடனே அவங்க அம்மா உங்கள் அண்ணன் கோபமாக இருக்கிறான், நீ மாமா வீட்டுக்கு போ, நான் அவனை கூப்பிட்டுக்கிறேன்றாங்க. ஸோ இதே இந்து மதத்துலேயும் பார்த்திங்கன்னா கிருஷ்ணரே இதே மாதிரி போவார், இயேசுவுமே அதே மாதிரி மறைஞ்சி வாழ்வார். இதுதான் கடவுளுடைய வழி. அநியாயத்தை எதிர்க்கிறது கடவுளுடைய வழி கிடையாது. விலகி போங்க அப்படின்னு. ஏன் விலகி போகணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இது பக்தி மார்க்கம். பைபிள், குரான், ராமாயணம், மகாபாரதம் இது எல்லாமே மதங்கள் எல்லாமே பக்தி மார்க்கம். பக்தியின் முடிவில் இறைவன் ஞானத்தை கொடுக்கிறார். ஸோ அதன் ஆதாரத்தில் தான் நம்ம எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்குறோம். இதோ துன்மார்க்கர் வில்லை வளைத்து செம்மையான இருதயத்தார் மேல் அந்தகாரத்தில் எய்யும்படி தங்கள் அம்புகளை நானிலே தொடுக்கிறார்கள். அஸ்திவாரங்களும் நிர்மூலமாகதே நீதிமான் என்ன பண்ணுவான் அப்படின்னு என்ன பண்ணுறான்? அநியாயக்காரர்கள் எல்லாமே அமைதியாக இருக்கிறவங்கள தரமட்டமாக்குறாங்க. மொட்டை அடிக்கிறதுன்னுவாங்களே, அப்படி அனைத்தையும் அபகரிச்சுட்டு நடுத்தெருவில் விட்டால் அவங்க என்ன பண்ணுவாங்க? அதுக்கு பேர் தான் கலியுகம். இங்கே அப்படி தான் நடக்கும். அப்போ என்ன தான் பண்ணுறது? இயேசுவே வழி அப்படின்னு சொல்லுவாங்களே, இதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இயேசுவை வணங்கிட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. இயேசு என்ன பண்ணாரோ அதை நீங்கள் பண்ணணும். இயேசு என்ன பண்ணார்? எல்லாத்தையும் விட்டுட்டார். அதுதான் வழி. அதே தான் அங்கே இந்து மதத்தில் முருகன் கோவணத்தோடு அங்கே இருப்பார் பழனி மலையில், இவர் சிலுவையில் இருப்பார். ரெண்டும் என்னென்னா ரெண்டு பேர்கிட்டையும் எல்லாமே அபகரிச்சிட்டாங்க. அதை கொடுப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கும்போது அவர்கள் உயர்ந்த நிலை, புனித நிலை, தெய்வீக நிலையை அடையிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ அஸ்திவாரமே ஆட்டங்காணுதே என்ன பண்ணுவான்? இப்போ என்னென்னா அதுதான் வழி. ஆனால் அந்த சக்தி அவங்களுக்கு எப்படி வருது? கடவுளுடைய நினைவிலே இருந்தால் அந்த சக்தி கிடைக்கும். அனைத்தையும் இழந்தாலும் அமைதியாக இருக்கிற சக்தி, உயிரோடு இருந்துக்கிட்டு இறந்த பிணம் மாதிரி வாழற சக்தி. ஸோ அதனால தான் இயேசுவை பிடிச்சிட்டு போகிறதுக்கு முன்னாடி, சிலுவையில் அறையிறதுக்காக பிடிச்சிட்டு போகிறாங்களே, அதுக்கு முன்னாடி நைட்டு ஃபுல்லாக அவர் ஜபம் பண்ணுறதா காட்டுவாங்க. அப்படின்னு அர்த்தம், இறைவனுடைய நினைவிலே இருக்கும்போது தான் அதை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி வருது, அமைதியாக ஏற்றுக்கிற சக்தி. அதுதான் கடவுளுடைய வழி. கர்த்தர் தன்னுடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கடவுள் எங்கே இருக்கார்? கோயிலில் இருக்காரா? சர்ச்சில் இருக்காரா? மசூதியில் இருக்கிறாரா? எங்கேயுமே கடவுள் கிடையாது. அடுத்த லைனில் இருக்குப்பாங்க, கர்த்தருடைய சிம்மாசனம் பரலோகத்தில் இருக்குது. அதுதான் அவர் இருக்கிற இடம். செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இறைவன் இருக்கிறார். உண்மையிலே
ஆத்மாக்களாகிய நாம், அதாவது உயிர் பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி இருக்குது, அங்கே தான் அதனால தான் அங்கே போட்டு வைக்கிறோம். ஸோ அந்த ஆத்மா பூமிக்கு வருவதற்கு முன்பு அதே பரலோகத்தில் தான் இறைவனோடு இருந்தது. வெறும் ஆத்மா, உடம்பு கிடையாது. அங்கே எந்த சுயநினைவு எதுவுமே இருக்காது, ஜஸ்ட்டு இருக்கும். கடவுளுமே அப்படி தான், அங்கே இருக்கிற வரைக்கும் எந்த நினைவும் இல்லாமல் தான் இருப்பார். ஸோ அவருடைய கண்கள் மனுப்புத்திரரை பார்க்குது, அவருடைய இமைகள் அவர்களை சோதிக்குது. அப்படின்னா அங்கேருந்தே பார்க்குறாருன்னு அர்த்தம் கிடையாது, அங்கேருந்து பார்க்க முடியாது, அங்கே அவருக்கு கண்ணும் கிடையாது. கடைசின்னு ஒரு வருடம் ஒரு வயோதிகர் உடலுக்குள்ளே பிரவேசிக்கிறார். இப்போ எப்படி இயேசு உடம்புல பரிசுத்தாவி வந்துச்சு இல்லையா, அது மாதிரி ஒரு வயோதிகர் உடம்புல கடவுள் வர்றார். அவரைத்தான் சிவன் இந்துக்களும் பரமபிதான்னு கிறிஸ்தவர்களும் அல்லான்னு முஸ்லீம்களும் சொல்கிறோம். கடவுள் ஒருத்தர் தான். ஸோ மனுப்புத்திரர்னால் மனுஷனை பார்க்குது, அவருடைய கண்கள், இமைகள் அவர்களை செக் பண்ணுது. கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார், துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. ஸோ இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கடவுள் வரும்போது எல்லாருமே துன்மார்க்கர்கள் தான், எல்லாருமே பாவிகள் தான். ஸோ அதனால் அவர் ஒருத்தருக்கு சாதகமாக இன்னொருத்தருக்கு பாதகமாக பைபிள், குரான், மகாபாரதத்தில் சொல்கிற மாதிரிலாம் கடவுள் நடக்கிறது கிடையாது. அப்படி கெட்டவங்களை அழிக்கணும்னா ஒட்டுமொத்த உலகத்தையும் அழிக்க வேண்டியது தான். ஸோ அவர் அதுக்கு வரலை, கெட்டவர்களை நல்லவர்களாக மாற்றுறதுக்கு வர்றார், ஞானத்தை கொடுக்கிறார். அந்த ஞானம் என்ன? இதே பாரத பூமி சொர்க்கமாக முதல் 2500 வருடம் இருந்தது. அங்கே வாழ்ந்தவங்கள தான் இந்துக்கள் தெய்வம்னு வணங்குறோம். எங்கே போயிட்டாங்க? எங்கேயும் போகல. மறுஜன்மம் எடுத்து அடுத்த 2000 வருடம் இதே பூமி நரகமாகும்போது பாவம் செய்து அதற்கான தண்டனையாக சொர்க்கத்தில் இருந்த அழகு, ஆரோக்கியம், செல்வம் அனைத்தையும் இழந்திருக்கிற நீங்களும் நானும் தான் அதுன்னு சொல்கிறதுக்கு தான் இறைவன் வரார். ஆனால் கவலைப்படாதீங்க, இழந்ததை மீண்டும் மீட்டு கொடுப்பதற்காகத்தான் கடவுள் வரார். அதனால தான் அவர் கிறிஸ்தவர்கள் மீட்பர்னுவாங்க. எப்படி மீட்கிறது? இப்போ உடம்புன்ற உணர்வு, அதான் மாம்சமானவர்கள் பைபிள் இருக்கு இல்லையா, உடல் உணர்வில் தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துக்கு அடிமையானோம். சொர்க்கத்தில் உடல் உணர்வு இருக்காது, இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மானான்ற உணர்வில் இருப்பாங்க. அதனால் அவ்வளோ அழகாக ஆண்களும் பெண்களும் இருந்தாலும் சின்ன சலனம் கூட இருக்காது. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பம் ஆவலே தவிர காமத்தினால் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சிவாலயமாக இருக்கும் கடவுள் படைத்த உலகம், சிவன் படைத்த உலகம். சிவாலயம்ன்றது சொர்க்கத்தையும் சொல்லலாம், ஆனால் சொர்க்கத்துக்கு கடவுள் வரமாட்டார். கடவுள் வசிக்கக்கூடிய அந்த பரலோகத்தையும் சொல்லலாம். ஸோ தன்னுடைய பரிசுத்த ஆலயத்தில் கர்த்தர் இருக்கிறார்ன்றது பரலோகத்தை குறிக்கிறது. சர்ச்சையோ கோயில் மசூதியோ கிடையாது. ஸோ அப்போ நீதிமானை சோதி தருகிறார்னா முதல்ல ஞானத்தை கொடுக்கிறார். என்ன ஞானம்? தூய்மையாக இருந்த நீங்கள் அழுக்காகிட்டீங்க, உடல் உணர்வில் வந்துட்டீங்க, இப்போ தூய்மை ஆகணும், மறுபடியும் ஆத்மான்னு உணரணும். அதுக்கான சக்தி இல்லை. அந்த சக்தி வேணால் அந்த சக்தியில் எப்பவும் நிரம்பி இருக்கக்கூடிய பரிசுத்தமான பரமபிதாவை சதா நினைவு பண்ணுங்கன்றார். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார். ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி சதா அவரை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவர் கொடுக்குற நேரடி ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது. யூடியூப் வெப்சைட்ஸ்லேயே இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்டில் பின் பண்ணுறோம், அவசியம் பாருங்கள். ஸோ அது 5000 வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை தான் இறைவன் வருகிறார், அப்போ தான் இந்த ஞானம் கிடைக்குது. இது மட்டும்தான் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிற ஞானம். மற்றது இது வரைக்கும் கேட்டதெல்லாம் இந்த நரகத்தில் பிரிவினையை உருவாக்கக்கூடிய மதங்களை உருவாக்கின ஞானம். ஸோ கடவுள் அதை படைப்பாரா? யோசித்து பாருங்கள். ஸோ அப்போ இறைவன் ஞானத்தை கொடுக்கிறார், அதை எடுக்கிறவங்க தான் நீதிமான், ஞானி அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அந்த நீதிமான் அந்த ஞானத்தின்படி நடக்கிறாங்களான்னு செக் பண்ணுறார். அதான் நீதிமானை சோதித்தருகிறார்னு அர்த்தம். துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. இதுக்கு முன்னாடி நம்ம துர்மார்க்கனாக தான் இருந்தோம், பிரம்மகுமாரி ஆகிற வரைக்கும். ஸோ இப்போ ஞானம் எடுத்த பிறகும் நீங்கள் துன்மார்க்கனாக இருக்கிறீங்களா?
அதான் செக் பண்ணுறது. அந்த கெட்ட குணத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இதிலிருந்தெல்லாம் விடுபட்டுட்டிங்களா? ஏன்னா அது எதுவும் கடவுளுக்கு பிடித்த குணம் கிடையாது. உங்களை அழிக்கிற குணங்கள் அது. ஸோ துன்மார்க்கர் மேல் கன்னிகளை வர்ஷிக்க பண்ணுவார். இது கடவுள் பண்ணுறதில்ல, அதான் கர்மத்தின் விதி. தானாகவே பாவம் செஞ்சால் அதுக்கான தண்டனை கிடைக்கும். அக்னியும் கந்தகமும் கடுங்கோடை கொந்தளிப்பும் அவர்கள் குடிக்கும் பாத்திரத்தின் பங்குன்றாங்க இல்லையா? எல்லாமே சூடாக இருக்கக்கூடிய விஷயங்களாக சொல்கிறாங்க. இன்றைக்கி உலகம் அப்படி மாறிட்டு இருக்கிறதையும் பார்க்குறோம். எங்கே பார்த்தாலும் ஃபயர் ஆக்சிடெண்ட்டு, டெம்பரேச்சர் மாறுறது எல்லாம் பார்க்குறோம். கர்த்தரோ நீதி உள்ளவர், நீதி மேலே தான் பிரியப்படுவார். அப்படின்னா நீதிப்படி நடக்கிறவங்க, அதாவது இறைவனுடைய ஞானத்தின்படி நடக்கிறவங்களே கடவுளுக்கு பிரியமானவர்கள். எல்லோரும் பிரியமானவர்கள் தான். ஆனால் கடவுளை ஒரு அப்பாவுக்கு எல்லா குழந்தையும் பிடிக்கும். ஆனால் அவர் சொல்கிற மாதிரி நடக்கிற குழந்தைய தானே அதிகமாக பிடிக்கும். அந்த மாதிரி தான் இறைவனுடைய வழிபடி யார் நடக்கிறாங்களோ ஒன்றும் கிடையாது. ஆத்மானு வந்து இறைவன் நினைவில் இருக்கணும். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் வராமல் பார்த்துக்கணும். அதுக்கு இறைவன் ஞானத்தை சிந்தனை பண்ணிகிட்டே இருக்கணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ அப்படி இருக்கிறவங்கள தான் செம்மையானவர்கள், அவங்கள தான் கடவுள் பார்க்குறார் அப்படின்னு சொல்லி அதிகாரம் 11 முடியுது. ஸோ அப்படியே அதிகாரம் 12 பார்த்துடலாம். இதுவும் தாவீதுடைய புலம்பல்கள் தான். ரட்சியும் கர்த்தாவே, பக்தியுள்ளவன் அற்றுப்போகிறான், உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள் இல்லையா? பக்தி செய்கிறவன் அனைத்தையும் இழக்கிறான். நம்ம சொன்ன மாதிரி சொர்க்கத்தில் எந்த பக்தியும் இருக்காது, மதங்கள் இருக்காது, நரகத்தில் தான் வரும். அங்கே தான் பக்தி செய்கிறாங்க. பக்தி செஞ்சு செஞ்சு அனைத்தையும் இழந்துடுறோம். இழந்த பிறகு தான் இறைவன் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார், உண்மையான ஞானத்தை. அந்த ஞானத்தை யார் எடுப்பா? கோடியில் சிலர் தான் எடுப்பாங்க. அதனால தான் சொர்க்கத்தின் பாதை இடுகளானதுன்னு பைபிள், குரான் எல்லாத்துலேயும் இருக்கும். ஸோ கொஞ்சம் பேர் தான் இந்த ஞானம் எடுப்பாங்க. அந்த கொஞ்சம் பேர்லையும் ரொம்ப கம்மியானவர்கள் தான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. இன்றைக்கி உலகம் எப்படி இருக்குதுன்னா, வாயை திறந்த ஃப்ரெண்டுக்கிட்ட கூட போய் தான் பேசுகிறாங்க. ஸோ இரு மனதாய் பேசுகிறாங்க, உள்ளே ஒன்று வச்சு வெளியில் ஒன்று வச்சு. ஸோ அப்படி தற்பெருமை பேசுகிற அந்த நாக்கை கர்த்தர் அறுத்து போடுவார்னு வருது லைன். இது வந்து இந்து மதத்தில் அம்மனுடைய ஒரு அவதாரம் அரக்கனுடைய நாக்கை இருக்கிற மாதிரி இருக்கும். குறிப்பாக நார்த் இந்தியாவில் அது ஃபேமஸ். ஸோ ஒரே விஷயந்தான் இருக்குது எல்லாத்துலேயும். ஆனால் அது மேபி உண்மையாகவும் இருக்கலாம். அதாவது கடவுள் பண்ணுறதில்ல, அதுக்கான தண்டனை. நாக்கு வச்சு பொய் சொல்கிறது, குறிப்பாக மற்றவர்களுக்கு துக்கத்தை கொடுக்கறது, அதுதான் மெயின். ஸோ பொய் சொல்கிறதும் அதன் மூலம் மற்றவர்களுக்கு துக்கம் வரும்போது பாவமாகுது. சில சமயம் பிறருக்கு நன்மை செய்கிறதுக்காக பொய் சொல்கிறதுன்னு இருக்குது, அது பாவம் கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். அப்போ இன்றைக்கி நிறைய பேருக்கு நாக்கில் நிறைய பிரச்சனை வருது இல்லையா? கேன்சர்லேருந்து நிறைய வருது. ஸோ அது ஒரு காரணமாக இருக்கலாம். அப்புறம் ஊமையாக பிறக்கிறது, இதெல்லாம் முன்ஜென்மத்தில் நாக்குனால் அவங்க செஞ்ச பாவமாக இருக்கலாம். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க துன்மார்க்கர்கள் அப்படின்னா, எங்கள் நாக்கு எங்களுடைய இது, நாங்கள் என்ன வேணாலும் பேசுவோம், எங்களுக்கு யார் கடவுள் அப்படின்னு கேட்குறாங்களாம். ஸோ அப்போ கர்த்தர் சொல்கிறாராம், ஏழைகள் பாழாக்கப்பட்டு இருக்கிறாங்க, பெருமூச்சு விடுறாங்க கஷ்டத்தில். நான் இப்போ அந்த ஏழை மேலே கொடுமை இழைக்கிறவங்கக்கிட்ட இருந்து ஏழைகளை காக்க போகிறேன், அவர்களை சுகமாக இருக்க வைக்க போகிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். பாருங்கள், அவங்களுக்கு துக்கம் கொடுக்குறவங்களுக்கு தண்டனை கொடுக்க போகிறேன்னு சொல்லலை. அப்படி கஷ்டப்படுறவங்களை காப்பாற்ற போகிறேன், சுகமாக வைக்க போகிறேன்றார். அதுதான் இங்கே நடக்குது. ஏன்னா கலியுகம் அழிந்து சொர்க்கம் வரப்போகுது. ஸோ சொர்க்கத்தில் சுகமாக இருப்போம். சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்கும். சிங்கம் கூட இன்னொரு விலங்குக்கு துக்கம் கொடுக்காது. அந்த மாதிரி உலகத்துக்கு போகணுன்னா அமைதியாக இருங்க, இயேசு மாதிரி அனைத்தையும் ஏற்றுக்கோங்க,
திருப்பி அதான் சொல்லலை, ஒரு கண்ணை திறந்தால் இன்னொரு கண்ணத்தை காட்டு, ஆனால் திருப்பி அடிக்காத, அவன் நாசமாக போகணுன்னு நினைக்காத. கடைசி நேரத்தில் விழாலம்பில் குத்தும்போது கூட பாவம் தெரியாமல் பண்ணாங்க. இந்த குணங்கள் தான் உங்களை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகும். மற்றபடி ஏசப்பா ஏசப்பான்னு சொல்கிறதுனால போயிட மாட்டோம். சரி, கர்த்தருடைய சொற்கள் மண்குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான தூய்மையான வார்த்தை அப்படின்னா தான் கண்டிப்பாக அது நிறைவேற்றியே தீருவார் அப்படின்னு. ஸோ கர்த்தாவே நீங்கள் அவங்கள, அந்த ஏழைகளை காப்பாற்றுங்க. ஏன்னா பெரும்பாலும் இந்த ஞானத்தை ஏழைகள் தான் எடுப்பாங்க. ஏன்னா காமத்தை விடணும், கோபத்தை விடணும், பற்றை விடணும், பேராசை விடணும், அகங்காரத்தை விடணும். இது பணக்காரர்களை விட ஏழைகளுக்கு ரொம்ப ஈஸி. அதனால தான் இயேசு கூட ஒரு துணி தைக்கிற ஊசியின் காதுக்குள்ளே ஒட்டகத்தை கூட நுழைக்கலாம், ஆனால் சொர்க்கத்தில் பணக்காரன் போகிறது நடக்காது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஏன்னா அவன் அந்த பணம், புகழ் இதன் மீது பற்று இருக்கும், அதை அவனால் விட முடியாது. இந்த கலியுகத்தில் உள்ள எதன் மீதும் பற்று இல்லைனா தான் சொர்க்கத்துக்கு போவோம், இல்லைன்னா இங்கே பிறந்துடுவோம் கலியுகத்திலே. சரி, கர்த்தாவே நீர் அவர்களை காப்பாற்றி அவர்களை என்றைக்கும் இந்த சந்ததிக்கு விலக்கி காத்து கொள்வீர் அப்படின்னு அர்த்தம். இந்த துன்மார்க்க சந்ததி கலியுகத்தில் இருந்து நிரந்தரமாக அவனை காப்பாற்றிடு அப்படின்னு என்ன அர்த்தம்? மறுபடியும் இங்கே பிறக்க விடாத. ஏன்னா இங்கே இது கலியுகம் யாருடைய காலம்? சண்டாளர்களுடைய காலம். ஸோ அவர்கள் உயர்ந்து இருக்கிற நேரத்தில் துன்மார்க்கர்கள் அவங்க இஷ்டத்துக்கு எங்கே வேணாலும் சுற்றிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இங்கேருந்து காப்பாற்றணுன்னா என்ன அர்த்தம்? இந்த சந்ததியிலேருந்து விலக்கி வைனா எங்கே போய் ஒளிஞ்சா இருக்க முடியும்? இந்த உலகத்துலேருந்தே தப்பிச்சு வரப்போகிற சத்தியுகத்தில் பிறக்கணும், இங்கே மீண்டும் பிறந்துடக்கூடாது. இதுதான் இதோடைய உண்மையான அர்த்தம். ஸோ அடுத்தது 13வது அதிகாரம் சங்கீதத்தில், கர்த்தாவே எது வரைக்கும் என்னை மறந்துருப்பீங்க? எது வரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீங்க? என் இருதயத்தில் சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எது வரைக்கும் என் ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன்? எது வரைக்கும் என் சத்ரு என் மேல் தன்னை உயர்த்துவான்? இங்கே கஷ்டப்படுற எல்லோருமே இப்படி அழுவாங்க கடவுள் முன்னாடி, எல்லா மதத்தினரும் இல்லையா? என்றைக்கு அந்த அநியாயக்காரனுடைய அக்கிரமம் அழியும், என்றைக்கு அவன் செத்து போவான்னே சொல்லுவாங்க. ஆனால் கடவுள் அதில் தலையிடுறது கிடையாது. ஆனால் இதை நினச்சி நினச்சி உங்கள் ஆத்மா வேதனைப்படுது பார்த்தீங்களா, அதை கட் பண்ணுறார். நினச்சா தானே வலிக்குது. நினைக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் என்னை நினைவு பண்ணுங்கள், போக போகிற சொர்க்கத்தை நினைவு பண்ணுங்கள். இதுக்கு முன்ஜென்மத்தில் நாம் செய்த பார்த்துருக்கான தண்டனை அது கிடைக்கிது. ஆனால் இறைவன் நினைவில் இருக்கும்போது அது ஒரு பெரிய விஷயமாக உங்களுக்கு தெரியாது. ஸோ அதை பற்றி நம்ம ஜென்ரல் வீடியோ சேனலில் நிறைய விஷயம் போடுறோம். ஸோ அதில் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ அதனால் கடவுள் மறக்கலை, அதுக்கு தான் வந்திருக்கிறார் கடைசி இன்னொரு வருடம். நாம் அவர்கிட்ட அந்த ஞானத்தை கேட்கணும், அவ்வளோதான். நம்ம தான் நம்ம முகத்தை அவர்கிட்ட மறைச்சி இருக்கிறோமே தவிர அவர் குழந்தைன்னு கூப்பிட்டுட்டு தான் இருக்கிறார். ஒவ்வொரு பிரம்மகுமாரி சென்டரும் முழுக்க முழுக்க ஃப்ரீயாக இயங்கிட்டு தான் இருக்குது. நம்ம போகணும். அப்படி இல்லாட்டினாலும் யூடியூப் வெப்சைட்டில் பிகே சரணகுமார் தமிழ் முரளின்னு போட்டிங்கன்னா வந்துடும். எல்லா லாங்குவேஜிலுமே யாராவது போட்டுட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதனால் எதிரிகளை வீழ்த்துறது கடவுளுடைய வேலை இல்லை, உங்களை இந்த கலியுகத்திலேருந்தே காப்பாற்றுறது தான் கடவுளுடைய வேலை. என் தேவனாகிய கர்த்தாவே நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவிக்கொடு, நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். ஸோ மரண நித்திரைன்றாங்க. ஏன்னா இவங்களுக்கு கடவுள் மறுஜன்மம் பற்றிய ஞானம் இருக்காது. இந்தியர்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். ஏன்னா இங்கே தான் கடவுள் இந்த ஞானத்தை கொடுக்குறார். ஸோ அதனால் ஏதோ மரணம்னா அங்கே தூங்கிட்டு இருப்பாங்க போல இருக்குது, ஆத்மா அங்கே தூங்கிட்டு இருக்கும் போல இருக்குன்னு தான் அங்கே சவப்பெட்டி வைக்கிற பழக்கமே இருக்குது. ஆனால் அப்படி கிடையாது. ஸோ அதாவது மரணிக்காதபடி என்னை காப்பாற்று. இங்கே நம்மளை காப்பாற்றுறதே மரணத்தின் மூலமாக தான், அதை புரிஞ்சுக்கணும். எல்லோரும் மரணிக்க தான் போகிறாங்க. ஆனால் துக்கம் அடையாமல், இங்கேயும் துக்கம் கிடையாது, இறக்கிறதும் துக்கம் இல்லாமல் ஆனந்தமாக உடம்பை விட்டு உயிர் பிரிந்து ஆனந்தமான உலகத்துக்கு நாம் போகிறோம். அவங்க துக்கப்பட்டு இறந்து
ஆனந்தமான உலகத்துக்கு வரமாட்டாங்க. இதுதான் மோசஸ் அந்த கடலை கடக்கிறான். கடலை யாராவது கடக்க முடியுமா? அப்போ என்னென்னா, ஒரு கரை சொர்க்கம், இன்னொரு கரை நரகம். ஸோ நரகத்தில் இருந்து அடிமைகளை கூப்பிட்டுட்டு சொர்க்கத்துக்கு போகணும், கடலை கடக்கிற மாதிரி. அப்போ இறைவனின் நினைவுனால தான் அது கடக்க முடியும். ஸோ அது ஸ்தூல கடல் இல்லை, ஒரு ஓமையாக சொல்லப்பட்ட விஷயம். சரி. ஸோ என்னுடைய பகைவர்கள் நான் அவனை ஜெயிச்சிட்டேன்டா அப்படின்னு சொல்ல வச்சிடாத. ஸோ நான் தள்ளாடுறதை பார்த்து என்னுடைய எதிரிகள் சந்தோஷப்படக்கூடாது, அந்த மாதிரி பண்ணு அப்படின்றாங்க. ஸோ இது ஒரு அகங்காரம்தான் இல்லையா? நான் என் தோல்வி என்னால் ஏற்றுக்க முடியலன்றது ஒரு ஈகோ தான். ஒன்றுமே முடியாத நிலையில் அவன் துடிப்பான். அதைத்தான் அந்த ஈகோவை கட் பண்ணுங்கன்றார். அதை எப்படி சொல்கிறாருன்னா, இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்குது. அப்போ ஏற்கனவே இது ப்ரீ ரெக்கார்டான ஒரு விஷயந்தான் நடக்குது. அதில் கண்டிப்பாக நன்மை இருக்கும். அவங்கவுங்களுடைய நடிப்பை நடிக்கிறாங்க. இயேசு சொன்ன மாதிரி அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கே தெரியல, அவ்வளோதான். அதனால் அதை நாம் ஃபீல் பண்ணதில்லை. அவங்க நடிப்பை அவங்க நடிக்கிறாங்க, நான் எதுக்கு கவலை பண்ணும்? தமிழ் அழகாக சொல்லுவாங்க, மலையை பார்த்து நாய் குலைச்சா மலைக்கு என்ன கவலை, அல்லது சூரியனுக்கு தான் என்ன கவலைன்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பாட்டுக்கு அது நாயோடைய வேலை குலைக்கிறது, நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியது தான். சரி. மற்றபடி அவன் அழிஞ்சாதான் நான் நல்லா இருப்பேன்ற ஒரு மிருக குணம் கிறிஸ்தவர்கள் மத்தியில் நிறைய பேர்கிட்ட நான் பேசும்போது கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ அதை தண்ணி ஊற்றி வளர்க்கக்கூடிய வசனங்களாக இருக்குது நாம் இப்போ படிக்கிறதெல்லாம். சரி. நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன், உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். ஸோ உன்னுடைய கருணை என் மேலே படுன்னு நான் நம்பிக்கை வைக்கிறேன் அப்படின்ட்டு தாவீது சொல்கிறார். கடவுள் சொல்கிறார், அப்படிலாம் கிடையாது. நான் கருணை காட்டினா எல்லாருக்கும் தான் காட்டணும். அது நான் ஒருத்தருக்கு காட்டுவேன், இன்னொருத்தர் காட்டாமல் இருப்பேன்னா? என்னுடைய கருணை ஞானத்தை கொடுப்பது தான், அதை எடுத்துக்கிறது தான் உங்களுக்கு நீங்களே காட்டிக்கிற கருணை அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஏன்னா டீச்சர் என்ன கருணை காட்ட முடியும்? அவங்க நடத்த தான் செய்வாங்க. எக்ஸாமுக்கு நீங்கள் தான் அதுக்கு முன்னாடியே படிச்சுட்டு எழுதணும். எக்ஸாமில் உங்களுக்காக கருணை காட்டுவாங்களா ஒரு நல்ல டீச்சரு? சரி. உம்முடைய இரட்சிப்பினால் என் இதயம் களிகூரும், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். அப்போ பாருங்கள், அதாவது இங்கே இப்போ அவர் கஷ்டத்தில் இருக்கிறாரு, ஆனால் நம்பிக்கை வச்சுருக்கிறேன், நீ காப்பாற்றுவே, எனக்கு தெரியும், நான் உன்னை நினச்சி பாடுவேன் அப்படின்ட்டு ஃப்யூச்சர் டென்ஸில் சொல்கிறார். ஆனால் உண்மையிலே அது கரெக்டு தான் இல்லையா? இப்போ நம்ம கலியுகத்தில் கஷ்டம் நிறைந்த உலகம், வரப்போகிறது சொர்க்கம், அழைச்சிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கிறார், அதில் டவுட்டே கிடையாது. அந்த ஆனந்தத்திலேயே நீங்கள் இருங்கன்றது தான் இங்கே ஒரு கதை வடிவத்தில் காட்டினதுனால, நிஜமாகவே இப்படி ஒரு கதை நடந்துச்சுன்னு நம்ம நினைக்கிறதுனால ஒரிஜினலாக என்ன சொல்ல வராங்கன்றது யாருக்குமே தெரியல. ஸோ அதனால தான் இதை தெரியப்படுத்த வேண்டியது எங்களுடைய கடமை. பைபிளுடைய உண்மையான அர்த்தம், குரானுடைய உண்மையான அர்த்தம், மகாபாரதம், ராமாயணம், கீதையுடைய உண்மையான அர்த்தத்தை நாம் தான் போடுறோம். ஸோ கோடியில் சிலர் தான் சொர்க்கத்துக்கு வருவாங்க. அந்த கோடியில் சிலராக இருந்தால்தான் உங்களுக்கு இந்த ஞானம் கிடைக்கும். ஸோ நமக்கு மட்டும் கிடைத்தால் போதாது, மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஸோ எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்க ஏற்றுக்காதது அவங்க இஷ்டம். அவங்க அவமானப்படுத்தினாலும் கவலைப்படாதீங்க. ஏன்னா கடவுளுக்காக அதை சகிச்சுக்கிறது இன்னும் நம்முடைய பாக்கியத்தை அதிகப்படுத்தும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.